தீபாவளி வேறு வந்துருச்சு. இன்றைக்கி சாட்டர்டே, சண்டே, மண்டே தீபாவளி. ஓகேவா? எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு புது கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கார் தானே கேட்குறீங்க? மாருதி சுசுக்கியில் விக்டோரிஸ். நீ டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கேன்னு சொன்னியே, டெமோ கார் கொடுத்துட்டாங்களா? ஆமாம், கொடுத்துட்டாங்க. மாருதி பிளேன்சன்ஸ் அவங்க டெமோ கார் வந்துருச்சு, கூப்பிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. இதை தான் இன்றைக்கி ஓட்டி எப்படி இதோட ஃபீல் இருக்குது, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதில் எது நமக்கு முக்கியமான நிறைய வேரியன்ட் இருக்குப்பா. அதில் ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது. அவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னாக்கா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் ஒரு சில வேரியண்ட் மட்டும் நமக்கு போதுமானது அப்படின்றத இன்றைக்கி ஓட்டிக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு டிரைவ் போயிட்டே பேசுவோம். ஓகே? மாருதி விக்டோரிஸ். இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. இது 6 கியர் ஸ்பீடு உள்ள ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. ஓகேவா? சரி, இந்த வண்டியில் இருக்க ஃபியூச்சரை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த விக்டோரிஸில் காமனாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வருது. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன். அதை பட்டனில் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அது பேசிக்லேருந்தே வந்துடுது. ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி அதுவுமே பேசிக்லேருந்தே வந்துடுது. 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க, அதுவும் பேசிக்லேருந்தே வந்துடுது. அப்புறம் இன்ஃபோடைனமிக் சிஸ்டம், அந்த மியூசிக் செட்டு கொடுத்துட்றாங்க, அதுவும் பேசிக்லேருந்தே வந்துடுது. இன்னும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம், நிறைய பேர்த்துக்கு அது ரொம்ப யூஸு, அது இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க, நிறைய ரிவ்யூவில் நான் சொல்லியிருக்கிறேன். பேசிக்லேருந்தே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனோட வருது. அது என்னன்னா, நம்ம மேனுவலாக ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, இதுதான் இருக்கிறதுலே டாப் மாடலு. ஓகேவா? இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸில் வந்துடும். அதாவது ஜஸ்ட்டு ஒரு பட்டனை மூவ் பண்ணால் முன்னாடி நவரும், ஹைட்டில் தூக்கணும் அப்படின்னா சீட்டு ஹைட்டில் ஏறும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் காமனான ஆப்ஷனு. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப் வேரியண்ட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 360 டிகிரி கேமரா கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பட்டனில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. 120 வோல்ட்டு அந்த சார்ஜிங் இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சி டைப்பு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்டு, அதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பட்டனும் பார்த்தீங்கன்னா கீருக்கு கீழேயே இருக்குது. ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாருதியிலே இதோட இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் வித் பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அந்த பிளாக்குங்கிறது நார்மலாக எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி ஒரு ஃபைபர் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆனால் அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு லெதரில் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. அதாவது வால்யூம் கண்ட்ரோலு, மியூட் பண்ணிக்கிறது, அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோலு, அந்த அலெக்ஸா மாதிரி வாய்ஸில் பேசி சில கமெண்ட் கொடுப்போம்ல, அந்த ஆப்ஷன் வந்துருக்குது. அப்புறம் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டாப் எண்டில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுன்னு சொன்னேன்ல, இதை நம்ம மேனுவலாகவும் ஓட்டிக்க முடியும். பழைய அம்பாசிடர் கார்லலாம் இப்படி இங்கே சைடில் கீர் இருக்கும்ல, இப்படி போட்டு ஓட்டுறது, அது ஒரு ஸ்டைல். அது பழைய படத்துலலாம் இந்த வில்லன்களை ஹீரோ துரத்திட்டு போகிறப்ப அந்த கீரை சேஞ்ச் பண்ணி ஓட்டுறது, இந்த ரஜினி இப்படி விரட்டுறது. இந்த ரஜினி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பத்மினி அந்த காரில் டீ போர்டு ஓட்டுவாப்புல, அதெல்லாம் அந்த கீர் இப்படி தான் சேஞ்ச் பண்ணி ஓட்டுவாப்புல. அந்த மாதிரி அப்படியே அதே கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேனுவலாகவும் அதை ஓட்டலாம். எப்படி ஓட்டலாம் அப்படின்னாக்கா, ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மைனஸ் பண்ணுறது, ரைட் சைடு ப்ளஸ் பண்ணுறது. அதாவது ப்ளஸ் பண்ணுறதுனா கீரை ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் மைனஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு பட்டன் இருக்குது. நம்ம ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீர் டவுன் ஆகிக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்குது. ஏசியோட கூலிங்கும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டால்பி ஆட்டம்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. 8 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ப்ரீமியம் சவுண்டு, அந்த ஸ்பீக்கர் 8 ஸ்பீக்கர் இருக்குது இந்த வண்டியில். நான் இப்போ எதுவும் பாட்டு ப்ளே பண்ணி கேட்கல, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 8 ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி ஆட்டம்ஸு 5.1ன்றாங்க. கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இதில் எடுத்தேன் அப்படின்னாக்க வீடியோவில் காப்பி ரைட்ஸ், ஏதாவது ஒரு பாட்டை ப்ளே பண்ணி கேட்கலாம், காப்பி ரைட்ஸ் விழுந்துடும்.
அதனால் வந்து நான் ஸ்பீக்கர் இருக்குன்றதை மட்டும் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்று, ஹாரன் வந்து பழைய ஹாரன் டைப்பில் இருக்குது. இந்த கீ அப்படின்னு அடிக்கும்ல அந்த ஹாரன் இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்கோடா டைப்பில் அந்த ஹாரன் கொடுத்துருந்தா அந்த வண்டிக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்திருக்கும். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹாரன் நல்லா இல்லை. இந்த சைடு மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கார் வரும்ல, ஸோ அதை வந்து பக்கத்துலேயே ஒட்டி வராம்ப்பா அப்படின்னு அந்த கண்ணாடியில் வந்து ஒரு அலர்ட் வர மாதிரி அந்த ஒரு சென்சார் இருக்குது, நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து ஏடாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏடாஸில் என்னென்ன வருது அப்படின்னா, இப்போ நான் போயிட்டுருக்குது ஒரு ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடே வந்து 3 ட்ராக் இருக்குது. 3 லேன்னு வச்சுக்கலாம், 3 ட்ராக்னு வச்சுக்கலாம். இப்போ அதில் நடுவில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த ஸ்டேரிங் வந்து விட மாட்டேங்குது, நடுவில் போ அப்படிங்குது. அப்போ நான் வந்து ரைட்டில் மாறணும் அப்படின்னாக்கா அப்படி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டேன் அப்படின்னா அது அலோவ் பண்ணுது ஸ்டேரிங். ஓ நீ இண்டிகேட்டர் போட்டிருக்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற, அப்போ ரைட் சைடு நீ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கதை பேசிக்கிட்டே என்ன பண்ணிடுவோம், அப்படியே ஸ்டேரிங்கை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் அப்படியே அந்த ட்ராக்லேருந்து வேறு ட்ராக் மாறுவோம். சல்லுன்னு ஒரு வண்டிக்காரன் வந்து ஹார்ன் அடித்தோன்னே டப்புன்னு இப்படி ஒதுங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு வேளை அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ட்ரிப்பு போகிறப்ப கவனிக்காமல் அப்படி வேறு போய்ட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேரிங் வந்து அலோவ் பண்ணாது. அலோவ் பண்ணும் ப்ராப்பராக ரூல்ஸ் படி. நம்ம வந்து ரைட் சைடு போகணுன்னா ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டோம் அப்படின்னாக்கா அது அலோவ் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ க்ரூஸை போட்டுட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், நம்ம ஒரு 39 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். அந்த வண்டி ஸ்லோவாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பீடை வந்து டவுன் பண்ணிக்குது அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங், ஆட்டோ பிரேக்கிங் அதுவுமே இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். அந்த ட்ராக்கில் திடீர்னு ஒரு வண்டி வந்து இப்படி குறுக்க வேறு ட்ராக்லேருந்து இதில் குறுக்க வந்துருச்சு அப்படின்னாக்கி இது ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் ஆகி ஸ்லோ பண்ணிக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்குப்பா, அந்த பழைய டேப்பர் கார்டு, நான் 5வது படிக்கும்போது டேப்பர் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த டேப்பர் காரோட கேசட் வீடியோ வெளியில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பட்டன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசியோட கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏசி ஃபேனோட ப்ளஸ்ஸு அதெல்லாம் அந்த மாதிரி தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, அது பார்க்கவே லுக்காக இருக்குது. அந்த அந்த மியூசிக் செட்டு சொன்னேன்ல, அதுக்கு கீழே ஏசியோட அந்த வெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசியோட கண்ட்ரோல் இருக்குல்ல, அது வந்து நல்லா இருக்குது அந்த ஆப்ஷனு. அப்புறம் வந்து சீட்டில் வென்டிலேட்டர் சீட்டுன்றதுனால இதுக்கு சீட் கவர்லாம் போட முடியாது. இதுக்கு சீட் கவரும் தேவையில்லை, ஏன்னா இதுவே சீட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் வந்து நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி ஆஃப் ஆகிக்கும், திரும்ப கிளச்சை மிச்சா ஸ்டார்ட் பண்ணிக்குவோம்ல. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது இப்போ பேசிக்காக எல்லா கார்லேயுமே வருது, இந்த கார்லேயும் இருக்குது. அது வேணாட்டினாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஏடாஸ்ன்ற ஆப்ஷனையுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சொன்னேன்ல, இப்போ இந்த ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு போக அலோவ் பண்ண மாட்டேங்குதுங்க. ஸோ அதையுமே ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து 2 மிரருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருந்தே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதை கண்ட்ரோலும் உள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 4 விண்டோவுமே வந்து பவர் விண்டோ. அது வந்து டிரைவர்கிட்ட வந்து அதோட பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு சீட்டுக்கிட்டேயுமே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது இந்த விக்டோரியஸில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சொன்னேன்ல, பேசிக்லேருந்தே டாப் வரைக்கும் எத்தனை ஆப்ஷன் சொன்னேன், டிரைவர் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் ஒன்று, 6 ஏர் பேக் ஆப்ஷன் ஒன்று, அந்த இன்ஃபோடைனமிக் சிஸ்டம் ஒன்று, பட்டன்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த 4 ஆப்ஷன். இது 4 ஆப்ஷனுமே ரொம்ப பேசிக்லேருந்தே கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு ரொம்ப இந்த விக்டோரியஸில் இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே பேசிக்லேருந்தே தராங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது உண்மையிலே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் வித் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருக்குல்ல, இந்த வண்டியை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் டெலிவரி எடுத்துருக்காராம், ஒயிட் கலர். அவர் வந்து என்ன சொல்கிறாராம், மைலேஜ் எனக்கு ஆவரேஜில் ஹில்ஸ் ஓட்டும் போது 16 கொடுக்குது, அதாவது ஹில்ஸ் மட்டும்தான் ஓட்டியிருக்காரு. அவர் வந்து 16.1 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அப்போ ஹைவேல எவ்வளோ ப்ரோ தருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 19 எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? இதிலே வந்து சிஎன்ஜி இருக்குல்ல, அந்த சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிடைக்கும்பா. சாலிடாக 25க்கு கீழே போகாது, 25க்கு மேலேயும் கிடைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 25 கீழே நம்ம 25ன்னு ஆவரேஜாக வச்சுக்குவோம். 25ங்கிறது நல்ல மைலேஜ்.
சரி இப்போ நீ என்ன சொல்ல வர, இப்போ இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் வித் ஹைப்ரிட் எடுக்கலாமா, ஸ்மார்ட் ஹைப்ரிட் எடுக்கலாமா, இல்லை ஸ்ட்ராங் ஹைப்ரிட் எடுக்கலாமா, இல்லை சிஎன்ஜி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வித் ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்னன்னா பெட்ரோலை கொஞ்சம் மிச்சம் பண்ணி பேட்டரியில் கொஞ்சம் ஓட வைக்கிறது. அந்த கான்செப்ட் தான் அந்த பெட்ரோல் வித்து ஸ்மார்ட் ஹைப்ரிடு. என்னை கேட்டால் வந்து நான் பெட்ரோல் வித் சிஎன்ஜி பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா வந்து சிஎன்ஜியில் ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம், பெட்ரோலில் ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அந்த வண்டியில் கொடுத்துருவாங்க. இதில் வேணுமோ வந்து நம்ம மாற்றி ஓட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் வித் சிஎன்ஜி இந்த வண்டியில் நல்லா பெட்டராக இருக்கும். இதில் எல்லோரும் காமனாக என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச என்கிட்டே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜிக்கும் லைட்டாக பவர் லேக் ஆகுதுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன லேக் ஆக போகுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு லேக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஓட்டியிருக்கேன், பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ ஹைவேலலாம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. மூவ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக சின்ன டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். அப்புறம் பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமா, அது லைட்டாக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துட்டு நம்ம சிஎன்ஜியை வந்து அவாய்ட் பண்ண தேவையில்லை. அதுக்காக சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு டாட்டா பஞ்ச் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎன்ஜி தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது என்ன காரணத்துக்காக நான் அந்த சிஎன்ஜி எடுக்கலை அப்படின்னா, பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கல பின்னாடி. அந்த டிக்கி ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா அதில் அந்த சிஎன்ஜியோட சிலிண்டர் வந்ததுனால அது யூசேஜ் இல்லாதனால நான் அதை எடுக்கலை. பட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம், அண்டர் பாடியில் அந்த சிஎன்ஜி கொடுத்துட்றாங்க. அந்த டிக்கி ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், அதை சூப்பராக இருக்குது. இதில் வந்து அண்டர் பாடி சிஎன்ஜி வருது, ஆனால் அதனால் உங்களுக்கு வந்து டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ தெரியுமா கிடைக்கிது? அதை விட வந்து இதை வந்து இப்படி கால்லே ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இதோட ஸ்பேஸ் வந்து இவ்வளோ கிடைக்கிது. ஒரு ஆளே படுத்துக்கலாம் போலையே, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்லா ஒரு 10-15 நாளைக்கு ட்ரிப்பு போகிற பேக்கை வந்து இதில் வச்சுக்கலாம்ப்பா, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும், க்ளோஸ் ஆகிக்கும். க்ளோஸ் ஆகுதா? இது வந்து சிஎன்ஜி கார் கிடையாது, ஓகேவா? ஆனால் சிஎன்ஜி கார்லேயும் இதே ஸ்பேஸ் கிடைக்கும். அது வந்து அண்டர் பாடியில் போயிடும், அதாவது சிஎன்ஜி இங்கே வந்துடும் அடியில், ஓகேவா? அதனால் இதே ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டனும் இங்கே இருக்குது. திரும்ப இப்படி பட்டன் அழுத்தினாலும் ஓப்பன் ஆகும், ஓகேவா? என்னையா வண்டி வச்சுருக்கீங்க? வேணுங்கிறப்ப க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, சும்மா பண்ணுன்னா க்ளோஸ் ஆகுது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜியில் வந்து ஒரு டிக்கி ஸ்பேஸ் வந்து போகுது அப்படின்னு நிறைய பேர் சிஎன்ஜி எடுக்காமல் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சிஎன்ஜி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு, ஆனால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ளஸ், இதெல்லாம் அவங்களுக்குலாம் பிடிக்கும். நான் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களும் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்குன்னு சிஎன்ஜி தான் உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல, தப்பாக நினச்சிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து, இந்த விக்டோரிஸ் இவ்வளோ நேரம் ஓட்டிக்கிட்டீங்களா, வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு நீங்கள் கேட்பீங்க. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன அப்படின்னா, நான் எல்லா வண்டியிலையும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன், ரோடு கிளியரன்ஸ் செம்மையாக இருக்குது. பேனட்டு நமக்கு கீழே இருக்குது, டேஷ்போர்டு, ஸ்டேரிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் நெஞ்சுக்கு நேரம் இந்த ஹைட்டில் தான் இருக்குது, ஓகேவா? அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நான் பேனட்டு எல்லாமே எனக்கு கீழே டவுனில் தெரிகிறதுனால எனக்கு ரோடு கிளியரன்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ யாராவது லேடிஸு, ஜென்ஸோ யாராவது ஒரு டிரைவிங் கற்றுக்கிட்டு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த காரோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக லுக்காக சூப்பராக இருக்குது. டாப் எண்டை சொல்கிறேன், இதுவுமே பேசிக்லேருந்துமே நல்லா இருக்குது. டாப் எண்டில் என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் அலாயில் வரும், பேசிக்கில் அலாயில் வராது. இவ்வளோ தான் ரெண்டுத்துக்கும் வந்து லுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து சில்வர் அப்படின்னா மேலே, அதுக்கப்புறம் உள்ள டாப் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பிளாக்கில் வருது. அந்த ஒரு ஃபினிஷிங்கும் அந்த அலாயிலும் டாப் எண்டில் லுக்காக இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட்டு பேக் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். ஸோ லுக் வைஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது வண்டி, எந்த குறையுமே சொல்ல முடியாது. லாங்லாம் அசால்ட்டாக போகலாம்ப்பா, ஓகேவா?
இப்போ நீ ஆட்டோமேட்டிக் ஓட்டிகிட்டு இருக்க அது எவ்வளோ மைலேஜ் தரும்னு கேட்டால் எனக்கு இந்த வண்டியை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ தான் நான் உங்கள்கிட்ட ட்ரைவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட மைலேஜ் ஆட்டோமேட்டிக்லாம் எவ்வளோ தரும்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்லாம் வந்து ஒரு 15 கொடுக்கலாம், 15, 16. அந்த ஹில்ஸில் ஒருத்தர் தருதுன்னு சொன்னார்ல, அந்த மைலேஜை வேணால் நம்ம ஹைவேல எடுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கில். என்னோடய சஜஷன் சொல்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா யாராவது அந்த வண்டி எடுக்கிறவங்களோட ஃபீட்பேக் கேட்டுட்டு முடிஞ்சால் அந்த ஒரு ரிவ்யூ நான் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அது யாராவது கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஹாரன் மட்டும் கண்டிப்பாக வண்டி வாங்கி நீங்கள் டாப் எண்டாக இருந்தாலும் சரி, ஹாரனை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும்ப்பா. இது நல்லா இல்லை. ஆட்டோமேட்டிக்கு அந்த வண்டியோட பவருமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது இல்லை, சீரியஸாக சூப்பராக இருக்குது. சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ரொம்ப ஹெவியாக ரைஸ் பண்ணிடுவோம், போகாத மாதிரி இருக்கும்ல. இது லைட்டாக மிதிச்சாலே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கீர் சேஞ்ச் ஆகி மூவ் ஆகுறப்பெல்லாம் நல்லா இருக்குது. எதோட கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னாக்கா இந்த XUV சவுண்டபுளோ இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற ஒரு பவர் ஃபீலை வந்து இதில் பண்ண முடியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியர் ஏசியும் வந்துடுது. அந்த பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை உட்காந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். ட்ரைவ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வச்சுக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் அந்த லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அதே கீழே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது, நல்லா இருக்குது. வீடியோவில் காட்டுறேன். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த நம்ம ட்ராக்கில் போகிறோம்ல, ஸோ அதோட லைனிங் அதுலேருந்து மாறுதா இல்லை அதில் வந்து உள்ளே வேறு ஏதாவது வண்டி வருதா அதோட ஒரு இது வந்து இதில் காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை சுற்றி 360 டிகிரி கேமரா இருக்குது. டாப் எண்டில் மட்டும்தான் வருது, இது டாப் எண்டு இதில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த விக்டோரிஸில் நான் சொன்னேன்ல போதுமானது, இந்த வேரியண்ட் நமக்கு போதுமானது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது அந்த எந்த வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VXIன்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அந்த வேரியண்ட் வந்து போதுமானது. ஆனால் அதில் வந்து என்னன்னா அலாய் வீல் வராது, வீல் கப்பு தான் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த DRL லைட்டு சின்ன சின்னதாக டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக சில்வர் குரோம் வருது. ஹாலஜன் லைட்டு, அதாவது மஞ்சள் கலர் லைட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பல்பு மாதிரி இருக்காது, நம்ம அந்த LED லைட் ஃபினிஷிங்கில் இருக்குது, ஆனால் எல்லோ கலர் லைட்டு. ஓகேவா? இதனால் லுக்கு வந்து உனக்கு கெடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக்கெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை, நல்லா இருக்குது, லுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு இன்கேஸ் வந்து பிளாக்கெல்லாம் எடுத்திங்கன்னா பெருசாக லுக்கு டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ப்ளூ எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, சில்வர் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. மித்த கலர்லாம் எடுத்தால் மேபி லுக்கோட டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும் அந்த கலரில். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கலர் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. யாராவது வந்து இந்த வண்டி எடுக்க போகிறீங்க இல்லை வந்து ஒரு டெமோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், VXIன்னு சொல்கிறேன்ல அந்த வேரியண்ட்டை ஒர்க்காக போய் பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து லுக்கு முக்கியம்னு நினைப்பீங்க. லுக்கு நீங்கள் முக்கியம்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் வேரியண்ட் தான் போகணும். அதான் அத்தியாவசியமான எல்லாமே வந்து பேசிக்லேருந்தே வந்துடுதுல்ல. ஸோ அந்த பேசிக்கு அடுத்த மாடல் தான் VXI. ஓகேவா? அதில் வந்து VXIயில் என்ன அலாயில் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு பெரிய லைட்டு வருதுல்ல, ஆர்ச் மாதிரி அந்த பின்னாடி டிக்கிக்கு மேலே அந்த லைட்லாம் வந்துடும். ஓகேவா? அதெல்லாம் காமன். பேசிக்கில் மட்டும்தான் அந்த லைட்டு வராது. அப்புறம் வந்து நீங்கள் ஒன்று ஏடாஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லெஸ் சார்ஜரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சீட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த VXIயில் வராது. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு, அந்த மியூசிக் செட்டெல்லாம் சேம் தான், பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் சேம் தான். ஆனால் என்னென்னா ஸ்பீக்கர் மட்டும் 2 ஸ்பீக்கர் தான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பீக்கர் வேணும்னா வெளியில் போய் வச்சுக்கணும், இல்லை ஷோரூம்லேயே கேட்டிங்கன்னா வச்சு கொடுக்கறனா வச்சு கொடுப்பாங்க. பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் மியூசிக் செட்டு வந்துடுது, அது காமனு. பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. பேசிக் அடுத்து தான் இந்த VXI. இது ரெண்டுத்தில் மட்டும் என்ன ஆகுதுன்னா 7 இன்ச் டிஸ்பிளே உள்ள ஒரு மியூசிக் செட்டு வருது. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் டிஸ்பிளே உள்ள ஒரு மியூசிக் செட்டு வந்துடுது. ஓகேவா? நீ ஒன்று கேட்கக்கூடாது, என்ன பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் சேமுன்னு சொன்னேன். அந்த சேம் தான், அதில் ஒரு சைஸ் மட்டும் வித்தியாசம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 மாடலில் சைஸ் வித்தியாசம், அவ்வளோதான் இருக்குது. ஓவராலாக வண்டி சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மைனஸ்லாம் வண்டியில் எதுவுமே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த வண்டியோட வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகல வண்டி. அதனால் வந்து கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வண்டியோட மைனஸே நீ சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாரன் ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல. மற்றபடி டிரைவிங் பண்ணி வேறு ஏதாவது
மைனஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வண்டியை வாங்கி ஒரு 2-3 மாதம் ஓட்டினா தான்ப்பா அதோட மைனஸ் என்னன்னு தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பை பண்ணுவாங்களே, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். மைலேஜு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதை பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸ் சொல்கிறாங்க, இல்லை இந்த வண்டியில் என்னென்னலாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக ஒரு 2 or 3 months கழித்து ஒரு ரிவ்யூ கலெக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லாங் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? பின்னாடி சீட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாருதியில் எல்லா வண்டியிலையுமே நான் சொல்லுவேன்ல, இந்த பள்ளத்தில் உட்கார்ற மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டியில் இல்லை. நல்லா அப்படி டோரை திறந்து உள்ளே உட்காந்தானா அழகாக சீட்டில் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி கீழே இறங்கி காலை ஊன்றோம் அப்படின்னா கரெக்டாக ரோட்டில் வச்சு இறங்கிடலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்படி கையை ஊனிக்கிட்டு இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ரீயாக எந்திரிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குதுப்பா. அப்புறம் வந்து ரியர் ஏசி கொடுத்துருக்குறாங்க. அதோட கண்ட்ரோலும் இங்கே கீழே இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா 2 C டைப் சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே வந்து ஃபோன் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன இப்படி ஸ்லோப்பாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பின்னாடி சீட்டில் வந்து ஏசி கிடையாது. ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டுக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டுக்கு மட்டும்தான் வென்டிலேட்டர் சீட்டு வரும். ஓகேவா? அப்புறம் இந்த வண்டியில் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வீடியோவில் தெரியுதா, சன்ரூஃப் இருக்குது. நல்ல ஒரு பெரிய சன்ரூஃப் இருக்குது. டாப் எண்டில் மட்டும்தான் இந்த பெரிய சன்ரூஃப் வரும். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டு சீட்டு வரைக்கும் தான் அந்த சன்ரூஃப் இருக்கும். இந்த பின்னாடி சீட்டு வரைக்கும் இது வரைக்கும்லாம் வராது. 2 டிஃப்ரெண்ட் சன்ரூஃப் இருக்குது. டாப் எண்டில் மட்டும்தான் இவ்வளோ பெருசு வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ராம்ப் தலைக்கு வச்சுக்கோம்ல, இந்த பின்னாடி சப்போர்ட்டு, இது வந்து 3 சீட்டுக்குமே வந்துடுது. டாப் எண்டில் மட்டும்தான் வரும் இந்த மாதிரிலாம். ஓகேவா? அப்புறம் நடுவில் வந்து கை வச்சுக்கிறதுக்கு இது கவர் போட்டிருக்கு, அதனால் வந்து எடுக்க முடியல. அப்புறம் வந்து இப்போ இருக்க புது வண்டியில் எல்லா வண்டியிலையுமே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சீட் பெல்ட்டு போடலன்னா 9 சவுண்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே சீட் பெல்ட்டு போடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, பின்னாடி சீட்லேயும் சீட் பெல்ட்டு போடலான்னா இப்போ அந்த சவுண்டு வருது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்டில் தானே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சீட்டுக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பின்னாடி சீட்டில் இந்த பக்கம் சீட் பெல்ட்டு அவங்க போட்டிருக்காங்க, சவுண்டு வருதுன்ட்டு. ஆள் உக்காந்தோம் அப்படின்னா சீட் பெல்ட்டு போட்டுக்கணும். பேசிகிட்டு இருக்க நீயே போடலையே அப்படின்னு கேட்பீங்க, இந்த போட்டுக்கிறேன். அப்புறம் இதை வேறு வீடியோவில் ஏதாவது கேட்டு கமெண்ட் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்பீங்க, நான் போட்டுக்கிறேன். அடியில் இருக்கு. சீட் பெல்ட்டு போட்டேன் பா. நான் உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லிவிட்டு சீட் பெல்ட்டு போடணுமேன்றதுக்காக போட்டேன். உடனே சீட் பெல்ட்டு போடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, சரியா? கவர் கூட பிரிக்கல, புது வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இங்கே ஒரு ஸ்பேஸு, செம்ம ஸ்பேஸு. எப்படி இருக்குன்னா, நம்ம திருச்சியில் போத்தீஸு, சென்னை ஹில்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு 4 கட்டப்பை துணியை வாங்கிட்டு வந்தோம், டிக்கியில் வைக்கணும் அவசியம் இல்லை, இது மேலே வச்சுக்கலாம் போல், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த கட்டப்பை அகலம் இருக்குல்ல, அந்த அகலத்துக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? 3-4 பேக் வைக்கலாம் நல்லா தாராளமாக. நல்லா இவ்வளோ மொத்தம் உள்ள பேக்கை ஒரு 3 பேக் வச்சுக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி கண்ணாடியில் எதுவும் தெரியாது, பேக்கு தான் தெரியும். அந்த சென்ட்ரு மிரரில் பார்த்தோன்னா, சென்ட்ரு மிரர் பார்த்து ஓட்டுறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓவராலாக வண்டி நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இங்கே லைட்டு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி, வந்து இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எரியுது, தெரியுதா என்னன்னு தெரில. லைட்டு மாதிரியே இருக்குது, அதில் சுவிட்சா? பரவாயில்ல தம்பி, நான் சுவிட்சை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த லைட்டு மாதிரி தெரியுது, அதை இந்த போட்டு அழுத்தினா எரியுது, இந்த போட்டு அழுத்தினா ஆஃப் ஆகிடுது. நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும் போல். தேடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ நேரம். நான் போங்க. அதாவது சன்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னாக்கா சைடில் லைட்டு கொடுக்குறாங்கல்ல. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு VXI இது ரெண்டுத்துலேயும் வந்து என்னென்னா சன்ரூஃப் வராது. அப்பயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட்டு சன்ரூஃப் வரலனாலும் சைடில் தான் கொடுத்துருக்குறாங்க.
ஏன் இப்போ சன்ரூஃப் வரலன்னா சைடில் கொடுக்குறனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்ரூஃப் இல்லாத கார்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் இப்படி கொடுத்துருப்பாங்க லைட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சன்ரூஃப் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஓரத்தில் லைட்டை வச்சுட்டு போகிறேன், நீ போட்டுக்க எப்படி அப்படின்னு வச்சுட்டாங்க விக்டோரிஸில். ஓகேவா, நல்லா இருக்குது வண்டி. அப்புறம் வந்து இந்த விக்டோரிஸ் கார் இருக்குல்ல, இதில் வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,35,000 ஆரம்பித்து, நான் சொல்கிறது மேனுவல். ஓகேவா, மேனுவலில் வந்து 19,95,000 வரைக்கும் ஆன் ரோட்டில். இதுக்கு இடையில நிறைய வேரியன்ட் இருக்குது. நீங்கள் ஷோரூமுக்கு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த ஷோரூமுக்கு போகணும் அப்படின்னா, இந்த கார் யார் கொடுத்துருக்கா நமக்கு ரிவ்யூக்கு, பிள்ளை அண்ட் சன்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் நம்ம சென்னை ஹைவேல இருக்குது. ஓகேவா, அவங்களோட டெமோ கார் தான் இப்போ நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தான் இப்போ தான் தெரியுமே, ஷோரூமில் கார் கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் தான் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அப்பயும் வந்து இவங்க கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது வண்டி, நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளை அண்ட் சன்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். யாராவது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை அதை பற்றின டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபர்தராக அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் நீங்கள் காசு வாங்கிட்டு ரிவ்யூ போட்டியா பெய்டா அப்படின்னு கேட்காதீங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், அவங்களும் வந்து ரிவ்யூ எடுத்து போடணும் வாண்டடாக என்கிட்ட கேட்கல. நான் தான் வாண்டடாக போய் எனக்கு இந்த காரை கொடுங்க, எனக்கு வந்து ரிவ்யூ ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் கேட்டிருந்தேன் என்னென்னா, சார் நான் எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ரிவ்யூ பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன், வேணால் என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். சரியா, நான் இப்போ என் மனசில் பட்டது எல்லாத்தையும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், வண்டியில் எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இதனால் இந்த வண்டி வேண்டாம்ப்பா, இல்லை இதெல்லாம் வந்து மாற்றிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றே ஒன்று ஹாரன் வந்து மெயின். ஏன்னா இன்றைக்கி ஹாரன்லாம் வந்து நல்லா சவுண்டு ஹாரனை வச்சாலுமே நவர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கெலாம் ரொம்ப சிரமமாக நவர மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் நவராமல் இல்லை, காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிறாங்க. பாதி டூ வீலரு பாதி ஆட்டோவில் ஹெட்செட்டு போட்ட டிரைவரை தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்பில் ஆர்டர் வருது, அந்த காலை அட்டன் பண்ணி பேசணும், ஆர்டரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு, அவங்களோட பொழப்பு கெட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஒரு நாள் பொழப்பை நம்பி தான் ஓடுறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியல, சிஸ்டம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து இந்த ஹாரன்லாம் அடித்தா ஒரு ஆடு கூட நவராது, ரோட்டில் இருக்க ஆடு கூட நவராது. அதனால் நம்ம வந்து ஒரு ஹாரனை வந்து மாற்றிக்கிறது நல்லது. இந்த VXi வந்து 14,95,000 ஆன் ரோடு வருது. நம்ம ஒரு 4 லட்சம் வந்து இனிஷியல் கட்டுறோம், மீதி ஒரு 11 லட்சம் லோன் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ EMI வரும் தெரியுமா? மாதம் 22,500 வந்து EMI வருது. 5 வருஷத்துக்கு 8.5% பேங்க்கில் லோன் போட்டால். ஃபினான்ஸ்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட வரும். முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கில் போடுங்க. இல்லை இன்னும் கம்மியாக உங்களுக்கு பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னாக்கா நேஷ்னலைஸ் பேங்க்கில் போய் போட்டிங்க அப்படின்னாக்கா 7.5 7க்கெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாம் வந்து இன்கம் டேக்ஸ் ஐடி பேப்பர்லாம் இருந்தால் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரைவேட் பேங்க் கான்செப்டில் போட்டிருக்கேன். 11 லட்சத்துக்கு 5 வருஷத்துக்கு 22,568 வருது. 22,500. ஓகேவா, சரி ரைட்டு. மைலேஜ் மதுரை, திருச்சி டு மதுரை 120 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுனு 240 கிலோமீட்ரு. அங்கே உள்ள ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றுறோம். 100 கிலோமீட்டர்லாம் சுற்ற மாட்டோம். ஆனால் அங்கே எல்லாமே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே. தப்பாக ரூட்டு போனால் கூட நீங்கள் டெட் எண்டு போய் சுற்றிட்டு திரும்ப முதலேருந்து வரணும். அந்த ஒரு சிரமம் இருக்குது மதுரையில், நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்குவோம் மதுரைக்கு. 240 ப்ளஸ் ஒரு 100 மொத்தம் 340 கிலோமீட்ரு டிவைடட் பை சிஎன்ஜி எவ்வளோ சொன்னேன், 25 கிலோமீட்டர் மைலேஜ் சொன்னேன்னா 25 போட்டோன்னா 13.5 லிட்டரு வருது. இன்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாக்கா திருச்சியில் வந்து சிஎன்ஜி வந்து 82 ரூபான்னு காட்டுதுப்பா. ஏன் கூகுளையும் நம்பிக்கிட்டு பொதுவாக நம்மளும் கணக்கெடுத்துக்கிட்டு 85ன்னு வச்சுக்குவோம். 1156 ரூபாய்க்கு வந்து 1 2 3 4 5 பேர் 1156 ரூபாய்க்கு மதுரைக்கு போயிட்டு உள்ளே நல்லா சுற்றி விட்டு திரும்ப திருச்சி வரத்துக்கு வெறும் 1156 ரூபா தான்ப்பா ஆகுது. சிஎன்ஜியில் நல்ல மிச்சம் காசு. பஸ் டிக்கெட் என்ன ஆச்சு? எனக்கெல்லாம் தெரிஞ்சு எப்படியும் ஒரு 200 ரூபா இருக்குமா?
200 300 இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ் டிக்கெட்டு. இன்னும் 1 to 1லலாம் போனால் கூட வரும். 5 பேர் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். 1156 ரூபாங்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல காசு, நல்ல மிச்சம். ஸோ இந்த கார் வந்து என்னென்னா விக்டோரியஸில் ஏன் நான் சிஎன்ஜி சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து எக்கனாமிக்காக வந்து அந்த பெட்ரோல் சிஎன்ஜியில் வந்து மணி சேவிங் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு லக்ஸரி ஃபீலிங் கார் இருக்குது. முக்கியமாக வைப்ரேஷன் இல்லை காரில். நான் வந்து ஓட்டின வரைக்குமே எவ்வளோ டாப் ஸ்பீட் போனால் வைப்ரேஷன் இல்லைங்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 100 வரைக்கும் போயிருப்பேன். 100 வரைக்கும் போனதில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வைப்ரேஷன் இல்லை. 100லலாம் வைப்ரேஷன் இல்லாததே நல்ல கார் தான் தெரியுமா? பொலேரோலலாம் வந்து 70-80 போனாலே வைப்ரேஷன் ஆகும். அதுக்குன்னு உடனே பொலேரோலாம் வந்து இது பண்ணல. அதோட டாப் ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா 100 தான். அதில் 80ங்கிறதே வந்து அதிகபட்ச ஸ்பீடு. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குது. தாராளமாக விக்டோரியஸ் போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த கிரிட்டா, செல்டாஸ் இந்த காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் யாராவது எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் வந்து இந்த மாருதி விக்டோரியஸை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு டிசிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதாவது 3மே நல்ல கார் தான். விக்டோரியஸும் நல்ல கார் தான், கிரிட்டாவும் நல்ல கார் தான், செல்டாஸும் நல்ல கார் தான். பட் இதை 3த்தையும் ஒருக்கா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒருவேளை இந்த காரை நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகும்ல, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து உண்மையில் சொல்கிறேன், இந்த விக்டோரியஸில் டீசல் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய டஃப்பு கொடுத்துருக்கும். கிரிட்டாவுக்கும் செல்டாஸுக்கும் இது ஒரு பெரிய டஃப் கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு இது சத்தியமாக சொல்கிறேன், இது ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் இந்த விக்டோரியஸ் காரு. ஏன்னா பெட்ரோல் வித் சிஎன்ஜியில் வருதுல, பயங்கர டஃப்பு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ வரும்னு கேட்டேன். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபா. அப்புறம் வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 காமனாகவே எல்லா காருக்கும் வரும். எல்லா கார் மாதிரியுமே இது வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸு. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த காருக்கு வந்து ஒரு 22,500 இஎம்ஐ சொன்னேன்னா மந்த்லி டெய்லியுமே இதை எடுத்து ஓட்டுறோம். சிஎன்ஜி வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக டெய்லியும் எடுக்கிறோன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலெல்லாம் வராது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சிஎன்ஜியோட ஃபியூயல் காஸ்ட் வந்து வராது. இருந்தாலும் நம்ம ஒரு 10,000ன்னு வச்சுக்குவோம். 22,500 ஒரு 10,000 32,500 32,500. ஸோ அப்போ நமக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000லேருந்து 70,000 ரூபா வருமானம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை எடுத்து ஹாப்பியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். டியூ கட்டுறதுக்கு சிரமம் இல்லாமல் மீதி இருக்க காசில் ஃபேமிலியாக ரன் பண்ணிட முடியும். நான் சொல்கிறது திருச்சியில் இருக்க ஒரு பொருளாதாரம், ஒரு பப்ளிக்கோட பிஸ்னஸ், அந்த இதை வச்சு சொல்கிறேன். இதே சென்னை போனால் நான் சொல்கிற கான்செப்ட் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன்னா அங்கே இருக்கிற வீடு விலைவாசி, வாடகை அதெல்லாம் பார்த்தா செட் ஆகுமான்னு தெரில. நான் இங்கே திருச்சிக்கு சொல்கிறேன். ஓகேவா? என்னை கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இன்னும் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த காரை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு. கார் வந்து நல்ல லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, டிக்கி ஸ்பேஸ்லாம் கூட இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஓகேவா? வேறு ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னாக்கா யாராவது அந்த வண்டி எடுத்து இனிமேல் ஓட்டி எப்படியும் உங்களுக்கு 2 மாதம் ஆயிரும். நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு எதையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். வயசானவங்கலேருந்து ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து பேசிக்கு விஎக்ஸ்ஐ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து இந்த டியூவல் டோனில் வராது. அதாவது இந்த சீட்லாம் ஒயிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வராது. ஃபுல் பிளாக்கில் இருக்கும் எல்லாமே. அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அந்த டேஷ்போர்டில் ஒரு டிசைன், அதாவது கலர் லைட்டு மாறுது, ஆம்பியன்ஸ், அந்த ஆம்பியன்ஸோட லைட்டு மாறுது. டேஷ்போர்டில் ஆம்பியன்ஸ் கலர் வந்து நிறைய கலர் சேஞ்ச் ஆகுது. அது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனாக அதில் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. 64 கலர் வருது. ஓகேவா? அது இந்த லைட்டிங் நல்ல உள்ள லைட்டிங் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வெளியில் போய் மாற்றுறாங்கல்ல, ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி உள்ள கலக்கலாம் லைட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இருக்காது. இதுவே அந்த லைட்டு சூப்பராக இருக்குது. நம்ம பகலில் ஓட்டுறதுனால அந்த லைட்டை வந்து வீடியோலாம் எனக்கு தெரிஞ்சு கவர் ஆகலை. நைட்டு ஓட்டும்போது அது நல்லா ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் சொல்கிறேன், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ.